அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை மாவு புட்டு தான் செய்ய போகிறோம். அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. சாயந்தரத்தில் அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது அடுப்பு பற்ற வச்சு கடாய் அடுப்பில் வச்சுட்டாங்க. கடாய் காஞ்சிருச்சு. வந்துட்டு 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதை கடாயில் போட்டு கை விடாமல் வறுக்கணும். கோதுமை மாவு வறுத்து தான் நம்ம புட்டு செய்யணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கை விடாமல் மாவு நல்லா சூடு ஏறுறது வரைக்கும் நம்ம அதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கை எடுக்கக்கூடாது, அடி பிடிக்காமல் கிளறி எடுக்கணும். வந்துட்டு மாவு நல்லா இங்கே பாருங்கள், நல்லா சூடாகிடுச்சு, நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து பாத்திரத்தில் இதை மாற்றிக்க போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது நம்ம இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வறுத்த மாவு வந்து பேசனில் கொட்டிட்டேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு அதிகமாக இல்லை, ஸ்வீட்டுக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் உப்பு சேர்க்கும்பொழுது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்துட்டு வெது வெதுப்பான தண்ணி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் சூடான தண்ணி தான். நம்ம கை பொறுக்கிற சூடு எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை வந்து நம்ம தெளிச்சிட்டு தான் மாவு பிசையணும். உடனே ஊற்றி ரெடி பண்ணக்கூடாது. இது போல் தெளித்து விட்டு தான் கிளறணும். இந்த கட்டிலாம் இல்லாமல் எடுத்து விடணும். உடனே தண்ணி தெளிக்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த கட்டிலாம் எடுத்துகிட்டு எல்லா மாவையும் ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. கட்டியோட தண்ணி தெளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே சவுக்குன்னு ஆகிடும் புட்டு. அதனால் வேண்டி நீங்கள் நல்லா இதெல்லாம் இந்த கட்டியெல்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா இது பண்ணி விடுங்க. நல்லா வந்து உதிரியாக இருக்குது பாருங்கள். அந்த கட்டி இதெல்லாம் எடுத்து விட்டுட்டேன். இது போல் தான் இருக்கணும். நல்லா பொலன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் உதிரியாக இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இப்போ மிக்சியில் இதை போட்டுட்டு ஒரே ஒரு சுத்து மட்டும் போட்டு எடுத்துன்னு வர போகிறோம். கொஞ்சம் நஞ்சம் அந்த சின்ன கட்டி இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாகிடும் மாவு. அதுக்காக வேண்டி மிக்சியில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டோங்க. போயிட்டு ஒரே ஒரு சுற்று போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறோம். மிக்சியில் வந்துட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த மாவு நல்லா பொலன்னு இருக்குது. இப்போது இந்த மாவு வந்துட்டு இட்லி பானையில் வச்சுட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் ஒரு 15 நிமிஷம். இப்போது அடுப்பு பற்ற வச்சுட்டு இட்லி பானையை அடுப்பில் வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த மாவை வச்சு அவிச்சிடலாம். அப்புறம் ஒரு சின்ன டிப்ஸுங்க, இட்லி நம்ம ஊற்றும் பொழுதும் கூட தண்ணி வந்து நல்லா சூடான பிறகு தான் நம்ம இட்லி ஊற்றி வைக்கணும். அடுப்பில் வந்து இட்லி பானையை வச்ச உடனே நம்ம இட்லி ஊற்றி வச்சோம்னா நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்காது. அதனால நல்லா தண்ணி கொதிக்கும் பொழுது தான் நம்ம வந்து இட்லியை ஊற்றி வைக்கணும். இப்போது தண்ணி சூடாகிடுச்சிங்க. நம்ம இப்போ வந்துட்டு இட்லி தட்டை வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா ஆவி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம மாவு அள்ளி வைக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம புட்டை வந்து திறந்து பார்க்கலாம். அது மேலே ஏலக்காய் போட்டுட்டு தேங்காய் சேர்த்துக்கிறோம். தேங்காய் பூ சேர்த்துக்கிறோம். இப்போது தேங்காய் பூ சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கிறோம். சூப்பராக புட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குது, உதிரியாக. புட்டு எடுத்தாச்சுங்க. நம்ம இந்த புட்டு சூடாக இருக்கும்போதே நம்ம வந்துட்டு வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சூடாக இருக்கும்பொழுதே சேர்த்துக்கோங்க. புட்டோடு சேர்ந்து இந்த இனிப்பு நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போது நெய் பிடிக்கிறவங்க ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு நெய் வேண்டான்ட்டாங்க, அதனால் நான் சேர்த்துக்கல. சுவையான சத்தான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு கோதுமை புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த புட்டு வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்குமே இப்போ கண்டிப்பாக பிடிக்கும். சாயந்தர நேரத்தில் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அதேபோல் தேங்காய் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ் தேங்காவாக போட்டுக்கோங்க. இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.